வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அதாவது நாம் தமிழர் இயக்கத்தை மையப்படுத்தி பல செய்திகள் இருக்கிறது. தற்பொழுது சீமான் அவர்கள் சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அந்த கருத்துகளில் அவர் பேசி இருக்கக்கூடிய செய்திகளில் இருக்கக்கூடிய சில உண்மை நிலவரங்களை குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நம்ம யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியோ யார் மீதும் வன்மமோ இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய அந்த கருத்துகள் மீது சில எதிர்வினை கருத்துகள் இருக்கின்றன. அதாவது நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த கூட்டம் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா, பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாற்றத்தை தேடி நாம் தமிழர் இயக்கத்தில் இணைவதாக சொல்லி அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் பிரதானமான அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பலர் பேசியிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக சாட்டை துரைமுருகன், அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான், இவர்கள் இருவரும் பேசி இருக்கக்கூடிய கருத்துகள் சமூக ஊடகங்களில் மிக பரவலாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதிலும் குறிப்பாக சீமான் அவர்கள் பேசியிருந்த கருத்துகள் அவர் எதை நோக்கி நகர்கிறார் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்து வைப்பதாக இருந்தன. அதாவது சீமானை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழர் தாயகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக அவர் ஒரு ஆள் தான் காப்பாளர் என்கின்ற ரீதியில் தான் அவருடைய கருத்துகள் இருக்கும். நாம் தமிழர் இயக்கம் 2010 ஆண்டு தொடங்கப்பட்டது. அந்த இயக்கம் தொடங்கப்பட்டு இன்று வரை சுமார் 16 ஆண்டுகளை நெருங்கிவிட்டது. இந்த 16 ஆண்டுகளில் நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பாக, அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டில் நிறைய சிறப்பு முகாம்கள் இருக்கிறது. அதாவது தமிழர் தாயகத்தில் இருந்து தங்களுடைய வாழ்வியலை மையப்படுத்தி புலம்பெயர்ந்து வந்த பல சொந்தங்கள் இங்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பல நெருக்கடிகள் இந்த சிறப்பு முகாம்களில் இருக்கிறது. ஆனால் இந்த 16 ஆண்டுகளில் நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பாக அந்த சிறப்பு முகாம்களில் ஏதாவது செய்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் நாங்கள் தான் அதாவது தேசிய தலைவருடைய அடுத்த வாரிசு, எங்களை நம்பித்தான் அவர் தமிழையே கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் அவங்க பதிவிட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுடைய ஒரு மனநிலை என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்று இலங்கையில் என்னென்ன அரசியல் களம் நடைபெறுகிறது அப்படின்னு மையப்படுத்தி அந்த அரசியலை ஆய்வு செய்து பேசக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆரூஸ் அவர். இந்த ஆரூஸ் அவங்க இன்னைக்கு ஒரு வலையொலியில் சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. அவங்க பதிவிட்டு இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் அங்கே எடுத்து வச்சா அது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நாம் தமிழர் இயக்கம் 16 ஆண்டுகளாச்சு தொடங்கி, இந்த 16 ஆண்டுகளில் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னது, நாங்கள் திமுகவுக்கு எதிராகவும் காங்கிரஸுக்கு எதிராகவும், அதாவது எங்கள் இனத்தை அழித்த இந்த இரு கட்சிகளுக்கும் எதிராகவும் எங்களுடைய செயல்பாடுகள் அமையும், இவர்களை மாற்றுவது தான் எங்களுடைய குறிக்கோள் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடு ஆரம்பித்தது. இந்த 16 ஆண்டில் திமுக பல மக்களுக்கு எதிரான களங்களை எடுத்து விளையாடி இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் சீமான் அவர்கள் எந்த விதமான வழக்கும் போடவில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் கரூரில் நடந்த ஒரு சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்ததின் காரணமாக அந்த 41 பேருக்கும் வேலை கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை அவர்கள் உருவாக்கி அதற்கான ஒரு செயல்பாடுகளை எடுக்கக்கூடிய சூழலில் அதை எதிர்த்து வழக்கு போடுகிறது நாம் தமிழர் இயக்கம். அப்படி என்றால் திமுக இதற்கு முன்பு செய்த எந்த விதமான செயல்பாட்டிற்கும் எதிர்வினை காட்டாமல் அமைதியாக இருந்த நாம் தமிழர் இயக்கம், தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகளுக்கு அது வேகம் காட்டுகிறது என்றால், தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது தமிழ் மக்களுடைய ஒரு ஏகோபித்த பாராட்டை பெற்ற கட்சியாக மாறிவிட்டது என்பது மட்டுமல்லாமல், புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர் தாயகத்தை சார்ந்த தமிழர்கள் பலர் இப்பொழுது விஜய் அவர்களை தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய களங்களின் காரணமாக தங்களுக்கான திரள் நிதி கிட்டாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் சீமான் அவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிடுகிறார் என்பதுதான் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றன. சீமான் அவர்கள் பல்லாவரத்தில் பேசி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் எனக்கு இருக்கக்கூடிய வாகனம், அதாவது நான் வாங்கி இருக்கக்கூடிய வாகனத்தை திரள் நிதி கொடுத்து தான், அதாவது திரள் நிதி பெற்று நான் வாங்கினேன் என்று குறிப்பிடுகிறார்கள். யாராவது நிரூபிக்க முடியுமா? என்னுடைய மச்சான் எனக்கு அதை வாங்கி கொடுத்தார் என்று அவர் குறிப்பிடுகிறார். உண்மையிலே சீமான் அவர்கள் திரள் நிதி வாங்கவில்லை என்று சொல்வாரே என்றால்
அது நம்மளுடைய காதிலே பூச்சூற்றுவது போன்ற ஒரு களம். காரணம், பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள், அதாவது புலம்பெயர்ந்த தமிழ் சொந்தங்கள் முதலாக சீமான் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பொழுது நமக்கான குரலாக ஒரு குரல் ஒலிக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்கள் பெரும் நிதிகளை வாரி வழங்கினார்கள். அந்த நிதிகளின் அடிப்படையில் தான் சீமான் அவர்கள் ஒரு பெரிய மாளிகையில் கோலோச்சுவதற்கும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்குமான ஒரு களம் எடுக்கப்பட்டது. சீமான் அவர்கள் தமிழ் சார்ந்த களங்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய குழந்தைகளை எங்கே படிக்க வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு கேள்வி எழும்பி அது விமர்சனங்களாக கூட மாறியது. அமெரிக்கா சார்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்க வைத்திருக்கிறார் என்கின்ற செய்தி அப்பொழுது பரவலாக பேசப்பட்டது. அதுபோல தற்பொழுது சீமானுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியை எடுத்து வைக்கின்ற பொழுது சீமான் அவர்கள் இப்பொழுது எப்படியாவது அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொது வேட்பாளராக நிற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் தெளிவாக இருக்கிறார். அது அவருடைய எண்ணம். கண்டிப்பாக நாம் சட்டமன்றத்திற்குள் செல்ல வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கும் அது இருக்கும். ஆனால் இப்பொழுது சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறார் என்பதுதான் செய்தி. அப்படி என்றால் பேனா வைத்தால், கலைஞருடைய அடையாளமாக பேனா வைத்தால் அந்த பேனாவை அடித்து உடைத்து விடுவேன் என்று சொன்ன சீமான் இப்பொழுது எங்கே என்ற கேள்வி எழும்புகின்றது. காரணம், தொடர்பே இல்லாத அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர் என்று ஒன்றை கொண்டு வந்து சீமான் அவர்களுக்கு கொடுக்கிறார். உடனடியாக சீமான் அவர்கள் அதை பல்லிழித்து கொண்டு வாங்குகிறார். அப்படி என்றால் திமுகவிற்கும் சீமான் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்ற கேள்வி எழும்புகின்றன. தமிழகத்தில் பல தலைவர்களுடைய தாய் இறந்திருக்கிறார்கள், உறவுகள் இறந்திருக்கிறார்கள். ஆனால் மூக்காமுத்து இறந்த பொழுது மட்டும் சீமான் அவர்கள் துடித்து கொண்டு அப்பொழுது முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்ன போன களங்கள் எதன் பின்னணியில் அரங்கேறியது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அதுவரை திமுகவை விமர்சித்து கொண்டிருந்த சீமான் அவர்கள் அதன் பின்பு திமுகவை விமர்சிக்காத ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து விட்டார். இப்பொழுது அவருடைய ஒற்றை இலக்கு தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிப்பதுதான். எதற்காக விமர்சிக்கிறார் என்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டில் மிக தெளிவாக விஜய் அவர்கள் ஒன்றை சொல்லியிருக்கிறார். அதாவது, நாங்கள் ஊழல் கொடுக்க மாட்டோம், ஊழல் யார் கொடுத்தாலும் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இது பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தின. அதுபோல முந்தைய ஆட்சியில் எந்தெந்த அமைச்சர்கள் ஊழல் செய்தார்களோ அதையெல்லாம் நாங்கள் தேடி எடுத்து மக்கள் மன்றத்திற்கு கொண்டு வருவோம், மக்களுடைய பணங்களை கொண்டு வந்து கஜானாவில் சேர்ப்போம் என்று அறிவித்தார். அப்படி என்றால் விஜய் அவர்கள், அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுக்க இருக்கக்கூடிய நகர்வுகளில் பெரும்பாலான திராவிட முதலைகள் மாற்றுவதற்கான ஒரு களம் இருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சி தொடரக்கூடாது, இதை எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் விலை பேசப்பட்ட களங்களை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசக்கூடிய களங்களை எடுத்தார்கள். இது நீங்கள் அனைத்தும் அறிந்ததுதான். இப்பொழுது அவர்களுடைய ஊக்க சக்தியாக அல்லது அவர்களுடைய குரலாக, அவர்கள் சொல்லக்கூடியதை ஒலிக்கக்கூடிய ஒரு குரலாக சீமான் அவர்கள் இப்பொழுது மாறி இருக்கிறார் என்பதைத்தான் பல்லாவரத்தில் இருந்து அவர் அந்த கூட்டத்தில் பேசிய கருத்துகள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. அவர் அங்கு எடுத்து வைத்த கருத்துக்கள், ஒரு நடிகர் எப்படி நாடாள முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்டார். நமக்கும் அதை பார்த்தவுடன் மிக மிக ஒரு வியப்பாக இருந்தது. சீமான் அவர்கள் அதே பேச்சுவார்த்தையில் நான் சொல்கிறார், நான் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தேன், சினிமாவை இயக்கி கொண்டிருந்தேன், என்னை வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு வந்து இந்த அரசியலுக்குள் தள்ளிவிட்டார்கள் என்று குறிப்பிட்டார். அப்படி என்றால் இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக சீமான் அவர்கள் சினிமா துறையில் இருந்தார் என்பதை அதே கூட்டத்தில் சீமான் அவர்கள் தன்னுடைய கருத்தாக பதிவிட்டிருக்கிறார். ஆனால் விஜய் அவர்கள் அந்த சினிமாவில் இருந்து வந்துவிட்டார் என்பதற்காக அரசியல் ரீதியான நகர்வுகள் அவருக்கு தெரியாது என்று சீமான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து எதை நோக்கி என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இப்பொழுதெல்லாம் பெரும்பாலானவர்கள் நமட்டு சிரிப்பு சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சீமான் அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சுகளை கேட்டவுடன், மச்சான் அவர் காசு வாங்கிட்டாரு, இனி பொது வேட்பாளராக நிற்பதற்கான களங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, இவரை எப்படியாவது சட்டமன்றத்திற்குள் அனுப்பி வச்சா அங்கே போய் நிறைய பிரச்சனைகளை பண்ணுவார், அப்படி பண்ணும்பொழுது இந்த ஆட்சிக்கு பெரிய இடைஞ்சலை உருவாக்கிடலாம்
அப்படின்னு திமுக திட்டமிட்டு சீமானுக்கு கொம்பு சீவுகிற வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னுட்டு பலர் பேசக்கூடிய ஒரு களங்களை நம்மால பார்க்க முடியுது. தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி சீமான் அவர்கள் மட்டும்தான் தலைநிமிர்ந்த தலைவராக இருக்கிறார் என்கின்ற உடன்பாடுகள் நம் மனதிற்குள் இல்லை. காரணம், சீமான் அவர்களுடைய தமிழ் தேசியம் எது என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாகவே தெரியும். சீமான் அவர்கள் உண்மையான தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவராக இருந்தால் இந்த தமிழர் தாயகத்தில் சுமார் 16 ஆண்டுகளாக தங்களுடைய காணாமல் போன உறவுகளுக்காக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்களுக்காக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். செம்மணி விடயத்தை மையப்படுத்தி மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். சீமான் அவர்கள் இவைகளை மையப்படுத்தி மத்திய அரசிற்கு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்தாரா என்றால் இல்லை. அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த திமுகவிற்கு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்தாரா என்றால் இல்லை. சீமானை பொறுத்தமட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது வழக்கு போட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த வழக்கும் போடவில்லை என்பதின் பின்னணியிலே இவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய மறைமுக கூட்டு உங்களுக்கே தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தற்பொழுது உள்ள சூழலில் அரசியல் களத்தில் சீமான் அவர்கள் ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இப்பொழுது அவர் மீண்டும் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தியும் தேசிய தலைவரை மையப்படுத்தியும் அதாவது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய கருத்துகளையும் அவர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார் என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றன. தமிழக மக்கள் மிக விழிப்புடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் தற்பொழுது உள்ள சூழலில் யார் ஆட்சியில் தொடர வேண்டும், யார் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற விடயங்களை மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே சீமான் அவர்கள் 16 வருடம் சத்தம் போட்டு கொண்டிருந்தவர் தன்னுடைய ஆயுள் முழுவதும் சத்தம் போட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதுதான் காலம் எழுதியிருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. நன்றியுடன் இன்பார்.